அஜித்குமார் நடிப்பில் மகள் திருமணி இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் வந்து சென்ற வாரம் வெளியானது. ஏற்கனவே பொங்கலுக்கு வெளிவர வேண்டிய திரைப்படம். ஆனால் இந்த படம் வந்து பிரேக் டவுனுடைய காப்பின்றதுனால அதற்கான உரிமத்தை வந்து வாங்காமல் இருந்திருந்தாங்க. அந்த உரிமத்தை வாங்கிட்டு வெளியிட்டால் தான் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து படத்துக்கு பல பிரச்சனைகள் வரும்ன்ற காரணத்தினால அது தள்ளி போனது. அதன் பிறகு சென்ற வாரம் வந்து வெளியானது இந்த திரைப்படம். இதன் காரணமாக தான் வந்து பொங்கலுக்கு வெளிவிடாத நிலைமையும் ஏற்படுது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து எப்பவும் போல தான் வழக்கமாக இந்த படத்துலையும் வந்து கலக்கியிருக்காரு. எந்தவித குறையுமே இல்லைன்னு வந்து சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பாடலாகட்டும் எந்தவித குறையும் கிடையாது. அர்ஜுன் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடித்திருக்கார். அர்ஜுன் கூட வந்து ஆரோவும் வில்லனாக நடித்திருக்காங்க. மகள் திருமணி வந்து அஜித் கிட்ட முதல்ல கதை சொல்ல போகும்போது அஜித்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கமர்ஷியல் கதையை தான் வந்து சொல்கிறார். ஆனால் அஜித் வந்து கமர்ஷியல் கதையெல்லாம் வந்து நிறைய பண்ணியாச்சு, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் போர் அடிக்குது. ஒரு காமன் மேன் கதையாக சாதாரண மனுஷனா அவங்க கதையை வந்து அந்த மாதிரி கதையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதன் பிறகு தான் மகள் திருமணி வந்து இந்த பிரேக் டவுன் கதையை வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து பிரேக் டவுன் கதையை எடுத்திருக்கோம்னு வந்து சொல்லியிருந்தார். இதற்கு காரணம் என்னென்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து தற்பொழுது கலவையான விமர்சனத்தை பெற்றுட்டு வருது. முதல் 2 நாளுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கான காட்சி. ரசிகர்கள் வந்து முதல் 2 நாள் இந்த படத்தை வந்து திருவிழா போல் கொண்டாடிடுவாங்க. பெரிய நடிகர்கள் படம் வந்து எப்போவுமே வந்து முதல் 2 நாள் ஆகட்டும் 4 நாள் வந்து திருவிழா போல் வந்து கொண்டாடுவாங்க. அதன் பிறகு வந்து சாதாரண மக்களும் குடும்ப மக்களும் வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்கன்றதை பொறுத்து தான் 2 நாளுக்கு பிறகு வர காட்சி வரவேற்பு எல்லாமே வந்து 2 நாள் பிறகு வந்து சாதாரண மக்கள் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்களோ அதை பொறுத்து தான் படம் வந்து ஹிட்டா இல்லையா, எவ்வளோ கனெக்ஷனோ அதெல்லாமே பொறுத்து தான். அதன்படி தற்பொழுது இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் மட்டுமே வந்து 34 கோடி வசூல் செஞ்சுருக்கு. விமர்சன ரீதியாக வந்து கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் வந்து 2வது நாள் வந்து உலக அளவில் இந்த திரைப்படம் வந்து 72 கோடியை வந்து வசூல் செஞ்சுருக்கு. இனி வரும் நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்ய போகும்ன்றதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.